அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, இப்பொழுது அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் குறித்த தலைமையின் அறிவிப்பு குறித்து விரிவா சொல்லுங்க. அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 5ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் அஇஅதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கின்றனர். கடந்த 27ஆம் தேதி தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதேபோல் வருகின்ற நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதுபோன்று செயல்பட வேண்டும், தமிழகத்தின் பிரச்சனைகள் எதெல்லாம் அங்கு எழுப்ப வேண்டும் என்பது குறித்து விரிவாக பேசப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது முடிந்தது. இந்த கூட்டத்தொடரில் எதுபோன்ற அதாவது ஆளுங்கட்சிகளுடைய சாதனைகளை எப்படி விளக்க வேண்டும் என்று அது கூறப்பட்டது. இந்நிலையில் இந்த வரும் 5ஆம் தேதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச உள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் வருகின்ற அடுத்த மாதம் இந்த பிப்ரவரி மாத இறுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் வருகிறது. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளில் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், எது போன்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் 24ஆம் தேதி பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எது போன்று இருக்க வேண்டும், எங்கெல்லாம் சிறப்பிக்க வேண்டும், எங்கெல்லாம் கூட்டங்கள் போட வேண்டும் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ராஜா, இப்போ முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இதை பத்தி பேசப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இது தவிர இப்போ நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அங்க தமிழகத்தின் சார்பாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னன்றதை பத்தியும் பேசப்படுமா? அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா ராஜா? கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் தமிழகத்தில் இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள், தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் மற்றும் தமிழக அரசினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து அந்த கூட்டத்தில் விரிவாக இந்த கூட்டத்தொடரில் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, கூறப்பட்டது. அதிமுக தலைமை அறிவுறுத்தியது. அதே போல் வரும் 5ஆம் தேதி கூட உள்ள கூட்டத்திலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எழுப்ப வேண்டும், தமிழகத்தின் நலன் சார்ந்த எது போன்ற பிரச்சனைகள் என்பது குறித்து அந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எது போன்ற கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் பேசப்பட உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.